ஒரு காலர் ஐடிக்காக நீங்க ட்ரூ காலரை பயன்படுத்துறீங்கன்னா இனி அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன் சொல்றேன்னா ட்ராய் பிப்ரவரி மாசம் 2024 அதிரடியா ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க டெலிகாம் கம்பெனிக்கு, ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோனுக்கு கூடிய சீக்கிரத்துல இன்பில்டா நீங்க அந்த காலர் ஐடி கொடுக்க பாருங்க அப்படின்ட்டு. உடனே இந்த 3 கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஹெச்பி, டெல், எரிக்சன், நோக்கியாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது அவங்களுடைய சர்வரை டெவலப் பண்றதுக்கும் பிரத்யேகமா இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றதுக்கும் இந்த 3 கம்பெனியும் ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தம் போட்டு இப்போ ஒரு சில இடங்கள்ல டெஸ்டிங் பேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ட்ராய் சொன்ன மாதிரி இப்போ டிஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சொல்றாங்க, எல்லா மொபைல்களையும் இதை நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. பட் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபீச்சர் ஃபோன் 2G சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மொபைல்கள்ல சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இது எப்படி செயல்பட போகுதுன்னா இப்போதைக்கு ஜியோ டு ஜியோ, ஏர்டெல் டு ஏர்டெல், வோடாஃபோன் டு வோடாஃபோன் இந்த மாதிரி தான் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இந்த ஜியோ ஏர்டெலுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அங்க உங்களுக்கு காலடி வேலை செய்யாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த டேட்டாவெல்லாம் ஷேர் பண்ணணுமா, கவர்மெண்ட்டை அப்ரூவ் வாங்கணுமா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.